ஸ்ரீகுருப்யோ நமக. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தகே. வணக்கம். எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரமே. எல்லோரையும் வணங்குகின்றேன். இன்றைக்கி நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முன்ஜென்ம பாவங்களின் அடிப்படையில் அவர்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், எதை எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் எது, உங்களுக்கு சத்துருக்கள் யார், உங்களுக்கு பழிபாவங்கள் எப்படி வரும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்களை மிக தெளிவாக தருகின்றேன். முதலில் மேசராசிக்காரர்களுக்கு. மேசராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் ராசி சரராசி, செவ்வாயினுடைய ஆட்சி வீடு. அந்த வீட்டில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் இடம்பெறுகிறது. பொதுவாக மேசராசி ஒரு ஆண் ராசி, நெருப்புக்குரிய ராசி. அப்படி இருக்கிற பொழுது இதில் இருக்கக்கூடியவர்களை பற்றிய முதலை கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் தானே நீங்கள் முதல்ல மேசராசி தன்னுடைய மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் செய்வார்கள். ஒரு கள்ளம் கபடமற்றவர்கள், எந்த நிலையிலும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள். நிறைய சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள், மனோபலம் உள்ளவர்கள், தீர்க்க ஆயுள் உள்ளவராக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக கேளுங்க. இப்போ இந்த மேசராசி அன்பர்கள் ஜோசியம் பார்க்குறாங்க, ஜாதகம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் நம்முடைய ஜாதகத்தின் மூலம் எப்படி நம்மை பழிதி இருக்கும் என்பதையும் அதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ காலபுருஷ தத்துவம்னா மேசம் முதல் வீடு, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சிகம் 8, தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11, மீனம் 12. இதுதான் இந்த 12 ராசி வீடுகள். இந்த 12 ராசி வீடுகளில் நாம் செய்திருக்கக்கூடிய போன ஜென்மத்தினுடைய புண்ணியம்லாம் இருக்கும் பாருங்கள். போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருப்போம்ல, அதையெல்லாம் 2ஆம் பாவமாக ரிஷப வீடாக தான் வரும். அப்புறம் நாம் செஞ்ச பாவம் அது ஒன்று இருக்கும்ல, பாவ புண்ணியத்தின் அளவை பொறுத்து தானே இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுகமும் துக்கங்களும் ஏற்படுது. அப்படி இருக்கிற பொழுது இந்த விருச்சிக வீடுன்னு ஒரு வீடு இருக்குது, விருச்சிக ராசி. இப்போ நீங்கள் மேச லக்கணமாக இருக்கலாம், மேச ராசியாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த 8வது வீடு எந்தெந்த பாவங்களை எல்லாம் கையில் வைத்திருக்கும் என்பதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். நம்முடைய பாவங்களை நம்ம தெரிந்து கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். அது தப்பிக்கிறக்கூடிய வழிமுறைகளையும் ஐயா சொல்கிறேன். அதனால் நம்முடைய பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களும் தண்டனைகளும் நமக்கு எப்படி வரும், எது கொடுக்கும், நமது லக்கணத்திலிருந்து இந்த பாவம் 8வது பாவமாக வருது. அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் தான், நம்முடைய செயல்பாடுகளில் தான் நம்மளை தவறு செய்யவே வைக்கும், நமக்கு ஒரு குற்றம் புரிய வைக்கும், தண்டனை அங்கே தான் வரும். அதனால் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் நமக்கு நல்ல வாய்ப்புகளையும் தரும், சில சாதகமத்தையும் தரும். ஏன்னா வெறும் பாவம் மாத்திரம் இருக்காது, நம்ம கொஞ்சம் புண்ணியமும் வரும். நாம் யோசிக்காமல் ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னு வாய்ப்பு கிடச்சிருச்சு, நம்ம யோசிக்காமல் நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு நினச்சி நம்ம அதை வருந்துறோம் பாருங்கள். அந்த பிரச்சனைகளும் அதனால் வரக்கூடிய தர்ம சங்கடங்களும் தேவையில்லா வம்புகளுக்கு பிரச்சனைகளும் எப்படி வரும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆரம்பமாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ஒரு எப்படிப்பட்ட விஷயம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஆயுள், உங்களுடைய லைஃப்பில் தீர்க்க ஆயுள்,
ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள், எதையாவது யார்கிட்டையாவது சேர்ந்து கலகத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ தோல்வி வரக்கூடிய வாய்ப்புகள், மரணத்துக்கு சமமான கண்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், உடம்பில் மேக நோய் வருதல், கர்ம வியாதிகள், தாத்தா பாட்டன் இந்த மாதிரி கர்ம வியாதிகள், அப்புறம் கஷ்டத்தில் போய் மாட்டிக்கொள்ளுதல், யாருக்கும் தெரியாமல் பணத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டு ஏமாந்து வருமானமும் இல்லாமல் இருக்கிற சொத்தையெல்லாம் விற்றுக்கிட்டு நாம் கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறனால வரக்கூடியது தான் கஷ்டம். அப்புறம் காரணமே இல்லாமல் ஒரு பயம், எதையாவது ஒன்று வாங்கியிருக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அவன் மூலியமாக சண்டை வந்துடுமா, அவன் மூலியமாக வந்துடுமான்னு வெதுக்கு இருக்கும். அதே போல் துக்கங்கள், மனசு எப்போ பார்த்தாலும் துக்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கட்டின மனைவியால் பகை ஏற்படுதல், அப்புறம் விஷ பயம், கீழே விழுந்து அடிபடுதல், அப்புறம் ஜீவஹிம்சை. அப்போ இது என்ன செய்யுதுன்னா, முதல்ல லக்னத்திற்கு இம்சையை கொடுக்குது, ரெண்டாம் வீட்டிற்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறையில் வெளி உலக தொடர்புகள் வகையில் பிரச்சனை வருது, மூணாவது சகோதரர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது, தாய் வகைகளில் வீடு வாசல் அம்மாவோட சொத்து சுகம் வகைகளில் பிரச்சனை வருது, குழந்தைகள் வகைகளில் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணுது, குழந்தைகளுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனை வருது. அதே போல் குழந்தைகளுக்கு சொத்து சேர்ப்பதிலையும் நிறைய ப்ராப்ளம் வரும். அதே போல் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு மற்றவர்களோடு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் தடைப்படும். மனைவி இடத்துல பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லி பேசி பிரச்சனைகளை உருவாகும். அதே போல் உடல்நல குறைபாடுகள், ஆசனவாய் தொந்தரவுகள், உடம்பில் கழிவுகள் வெளியேறக்கூடிய பகுதியில் பிரச்சனை. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்திற்கு 12 தந்தையின் சொத்துக்கள் விரயமாகுதல். அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல நாம் கர்மஸ்தானத்தில் கௌரவமாக இருக்கக்கூடிய இடத்துல அங்கே நிறைய பிரச்சனைகள் வருதல். அதே போல் நம்முடைய லாபத்திலையும் பிரச்சனை வருதல், நம்முடைய அயன சயன போகத்திலையும் ப்ராப்ளம் வரும். விபத்துகள், ராஜ தண்டனை, சிறைச்சேதம் போகுதல், கோபத்தில் நாம் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுதல், உடம்பில் ஏதாவது விபத்துக்கள் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு உடம்பில் சில பாகங்கள் அங்கீகனம் ஆகுதல், சில பேர் தற்கொலை செய்து கொள்ளுதல், இதெல்லாம் கூட இது 8ஆம் பாவத்தின் வாயிலாக அந்த பாதிப்பை தரும். விரோதங்கள் உண்டாகுதல், மானபங்கம் ஏற்படுதல், வெளிநாட்டுக்கு போய் பயணம் பண்ணி அங்கே போய் சிரமப்படுதல், வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்வதிலே சிக்கல்கள் உண்டாகுதல், ஒரு ஆராய்ச்சியில் இறங்கி அந்த ஆராய்ச்சியின் முடிவு வேறொருக்கு சாதகமாகுதல், அப்புறம் மன உளைச்சல், அலைச்சல், திரிச்சல், மனைவி மூலம் வரக்கூடிய சொத்துக்கள், இப்படி வீண் செலவுகள் என்று இப்படியெல்லாம் வந்து நமக்கு சிரமத்தை கொடுக்கும். அதனால் நம்முடைய கர்மா இது அனைத்தும் விருச்சிக பாவம் மூலமாக தான் நமக்கு என்ன செய்யும், நம்மளை பழிதீக்கும். அப்படி பழிதீக்கிற பொழுது நாம் என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருக்கிற பொழுது மேச லக்கணத்துக்கு, மேச ராசிக்கு, லக்கணமும் ராசிக்கும் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பென்ஷன், அது இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வரக்கூடிய இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ், இது மாதிரி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுங்களில் யாராவது ஒரு தவறுகள், நாம் டாக்குமெண்ட்டே நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு தவறு செய்ய சொன்னால் யாராவது ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான அதில் ஈடுபட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயத்த கேட்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்புறம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் யாரையாவது ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக அரசாங்க சார்ந்த பிரச்சனைகளில் சிக்குவீங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்துக்கு புறம்பான செயல்களை செய்தீர்களானால் கண்டிப்பாக பெரும் பிரச்சனைகளில் போய் மாட்டுவீங்க. குறிப்பாக வந்து இப்போ அஸ்வினி நட்சத்திரம் கேதோட ஆதிக்கம் அப்படின்னா அது மூலியமாக வரக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் உடம்பில் ஏதாவது ஆசனவாய் சம்மந்தப்பட்ட நோய்களை கொடுத்துரும். பரணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
உடம்புல ஹார்மோன் சுரப்பிகள் சம்பந்தமாக பிரச்சனைகளை கொடுத்துரும். கிருத்திகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகளை அது கொடுத்துரும். அது மாதிரி கர்மாவை கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் மேச ராசிக்காரங்க, மேச லக்கணக்காரர்கள், நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டுமானால் இந்த விருச்சிக ராசியில் இடம் பெற்றுள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னான்னு பார்க்கணும். இப்போ விருச்சிக ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்படிங்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் பாதங்கும்போது அவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், தாயார், பூர்வீக சொத்து சம்பந்தமாக, நிலபுலன்கள் சம்பந்தமாக பாதிப்புகள் அதிகமாக வரும். அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு இந்த அனுச நட்சத்திரம் இருப்பதினால அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுசம் 4 பாதங்கள் அங்கே இருப்பதினால அப்படி வரும்போது என்னென்ன துன்பங்கள் வரும் அப்படின்னா, சூரியனால், அதற்கப்புறம் புதனால், சூரியன் தந்தை வழியும், புதன் தாய்மாமன் வகைகளிலும், மனைவி மக்கள் வகைகளிலும், பெண்கள் வகைகளிலும், அதற்கப்புறம் சகோதரர்கள் வகைகளிலும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வந்துடும். அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறனால உங்களுடைய ஜாதகத்தில் மேசராசி, மேச லக்கணக்காரர்களுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் தந்தை, குலதெய்வம், மதிப்பு, மரியாதை, தெய்வீகம், அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம், தொழில், அதற்கப்புறம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வகையில், அதற்கப்புறம் மேல் உங்களுக்கு 2ஆம் வருமானம் வரக்கூடிய முதலீடுகள் வகைகளில் பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்திருக்கும், இதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஸோ அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் விருச்சிக ராசியோடு உள்ள விஷயங்களில் பாதிப்புகள் வரும். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தால் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட்டு நீங்கள் பல சக்ஸஸை பெறலாம். முதல்ல எதை செய்யக்கூடாது என்று தெரிந்துவிட்டால் அதை குறித்து வைத்து கொண்டால் இதிலிருந்து நாம் என்ன பண்ணலாம், மற்ற விஷயங்களை செய்யலாம். இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான விஷயமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதிலிருந்து விடுபட வேண்டும், இந்த கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மேச ராசிக்காரர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடப்பவர்கள், பாதாள சுரங்கங்களில் வேலை பார்ப்பவர்கள், மேலே உயரமான இடத்துல வேலை பார்ப்பவர்களுக்கு உணவு கொடுக்கலாம், ஏதாவது வைத்திய செலவுகள் பண்ணலாம், உதவி செய்யலாம். இது மாதிரி செய்யும் பொழுது சுரங்க தொழிலாளர்கள், கிணறு வெட்டுபவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் அவர்கள் வாழ்வு ஆதாரத்தில் எதை சிரமப்படுகிறார்களோ சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ண நன்மை உண்டாகும். அதே போல் நிறைய கழிவுகள், அசுத்தங்களை சுத்தப்படுத்துகிறவர்கள், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு போய் உதவி செய்ய இந்த பிரச்சனை, இந்த கர்மாவானது கண்டிப்பாக தீரும். முருகன் கோயில் கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அதே போல் குளம், கிணறு தூர்வாரப்படுகிற பொழுதும் குளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணியில் ஈடுபடுபவர்களை வைத்து ஆறு, குளம், கிணறு, குட்டைகள் அவைகளை சுத்தமாக இருக்க செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி உண்டாகும். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறேன். மீண்டும் உங்களை வேறு ஒரு ராசியில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம். காஞ்சி மகா பெரியவர் திருப்பாதங்கள் பணிந்து.